அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாஸ்ட் வீடியோவில் துபாயிலிருந்து ஜார்ஜியா போகிற வரை பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் அர்மேனியாவை பற்றி பார்க்கலாம். ஜார்ஜியாவில் 3 days இருந்துட்டு அர்மேனியா கிளம்பும்போது ஜார்ஜியா டு அர்மேனியாவுக்கு இடையில் லாஸ்ட் பார்டர் வச்சுருக்காங்க. அந்த பார்டரில் எமிக்ரேஷன் இருக்குது. 1 kilometerக்குள்ளேயே எமிக்ரேஷன் ஜார்ஜியாவோடையும் அந்த லாஸ்ட்டில் அர்மேனியாவோடதும் இருந்துச்சு. ஜார்ஜியா எமிக்ரேஷனில் அவங்க நாட்டை விட்டு நம்ம வெளியாயிட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டு அடுத்து அர்மேனியாவுக்கு போகும்போது அங்கோடைய எமிக்ரேஷன் என்ன செய்கிறாங்க, ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, நமக்கு விசா ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க ஸ்டிக்கர் விசா அடித்து கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ ஸ்டிக்கரை நம்முடைய பாஸ்போர்ட்டில் ஒட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அடுத்து ஸ்டாம்ப் வச்சுட்டு நம்முடைய லக்கேஜஸையும் நம்மளும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஏர்போர்ட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் அங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ ஜார்ஜியாவிலேருந்து அர்மேனியாக்குள்ளே போகிறதுக்கு என்னமோ 1 hourக்குள்ளே தான் வந்துச்சு. பட் அர்மேனியாவிலேருந்து எராவன் போகிறதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5 hours ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா போகும்போது சில பிளேசஸில் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி போகிற மாதிரியும் இருந்துச்சு. டைமிங்கும் கொஞ்சம் கூட. அர்மேனியாக்குள்ளே வந்தது விலன்மே வந்துட்டோம். பட் எராவன் சிட்டிக்குள்ளே போகிறது தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் நல்ல நாடு, அழகாதிய நாடு, ரொம்ப அழகாதிய பிளேசஸ்ன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் 5 to 6 hours ட்ராவல்ஸ் இருந்தனால என் ஹஸ்பண்டும் அந்த ட்ரைவ் பண்ணாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருந்தனால அவங்களும் ட்ரைவ் பண்ணாங்க. அதை பார்க்கும்போதும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாதிய பனிகள் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய கலரான ட்ரீஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லோ கலர், ஒயிட் கலர், பர்பிள் கலர், பிங்க் கலர், அந்த மாதிரியான கலர்ஸாக ட்ரீஸ் பார்க்க முடிஞ்சிச்சு எனக்கு. அதே மாதிரி அர்மேனியாவில் நிறைய பெரிய பெரிய கார்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. நம்ம கார்ட்டூன்ஸில் இருக்கும் இல்லையா கார்ஸை, அதே மாதிரி கார்ஸ் தான் அவங்க ட்ரைவ் பண்ணாங்களே. பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஜார்ஜியாவது கிளைமேட் டல்லாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. மலைத்தூரல் இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா? அதே மாதிரி அர்மேனியாவில் இல்லை. அர்மேனியா கம்ப்ளீட்லி சன்னியாக தெரிஞ்சு. பட் எவ்வளோ சன்னியாக இருந்தாலும் அதோடைய வெயிலுடைய தாக்கமே இல்லை. ஜார்ஜியாவை விட அர்மேனியா தான் அதிக குளிராக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஜார்ஜியாவிலையாவது நம்ம இருக்கிற இடத்துல அதிக கூலிங் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஆனால் அர்மேனியாவில் எல்லா இடமுமே கூலிங்காக தான் தெரிஞ்சு. பட் சன்னியாக இருந்துச்சு. சன்னியுடைய தாக்கமே, சன் இருக்குது அப்படின்றதே தாக்கமே நமக்கு தெரியல. அதே மாதிரி நிறைய விவசாயம் பண்ணாங்க அர்மேனியாவில். அவ்வளோ விவசாயம், எல்லாமே ஃப்ரூட்ஸ். இப்போ அது சீசன் இல்லாததுனால பெருசாக நம்மளால் பார்க்க முடியல. இன்னொன்று, ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான், டர்க்கி எல்லா நாடுகளும் பக்கத்து நாடுன்றனால அவங்களோட பார்டரும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த லாஸ்ட் டர்க்கியுடைய பார்டரும் அர்மேனியாவுடைய பார்டர்லைன் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன் இல்லையா? அங்கே ஒரு ஒயிட் கலரில் கூபா மாதிரி ஹைட்டாக இருக்குல்ல, முனவரான்னு சொல்லுவோம்ல, அந்த அது டர்க்கியுடைய லாஸ்ட் எண்டாக இருந்தாலும் அது ஒரு வில்லேஜாக இருந்தாலும் அது முஸ்லீம் நாடுங்கிறனால அங்கே நிறைய பள்ளிகள் இருக்கும். அதனால அந்த லாஸ்ட்லேயும் நம்மளால் பள்ளியை பார்க்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அவங்களுடைய கண்ட்ரிஸ் சார்ந்து நிறைய திங்கிங். அவங்களுக்கு அர்மேனியாவில் அவங்களுடைய நேஷனல் ஃப்ரூட் பொமோகிரானட். நிறைய பொமோகிரானட் சார்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்க. அர்மேனியாவிலையுமே நம்ம ஃபுட்டு ரொம்ப கவனமாக சாப்பிடணுமா தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கேயும் போக் சாப்பிட்றாங்க, ஹலாலுடைய ஃபுட்டு இல்லை. அதனால ரொம்ப கவனமாக சாப்பிடணுமா இருந்துச்சு. பட் அங்கேயும் அல்லாஹ் உணவளிச்சான் அப்படின்றது தான் உண்மை. அல்ஹம்துலில்லாஹ். ஜார்ஜியாவில் கிளைமேட் டல்லாக இருந்தனாலேயே எனக்கு கிளவுட் சீயிங்லாம் தெரியல. அந்த கிளவுட்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்க முடியல. பட் அர்மேனியாவில் சன்னியாக இருந்தாலும் கிளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு பக்கம் மட்டும் வெயில் அடிக்கிறது, ஒரு பக்கம் அப்படியே நிழலாக இருக்கிறது மாதிரி, அந்த மாதிரிலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அது பார்க்கும்போது நிஜமாக கார்ட்டூன் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அந்த ஹைடி பொம்மை படம் இருக்கு இல்லையா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் இருந்துச்சு அர்மேனியாவும். ஆனால் அழகாதிய நாடு, அழகாதிய பிளேஸு. ஒரு நாடு இவ்வளோ அழகானதாக இருக்கே, ஒரு மலைகள் இவ்வளோ அழகானதாக இருக்கே, அல்லாவுடைய படைப்பு இவ்வளோ அழகானதான்ற மாதிரி எல்லா பக்கமுமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஜார்ஜியாவும் சரி, அர்மேனியாவும் சரி, கிறிஸ்டானிட்டி ஜாஸ்தி இருக்கிற கண்ட்ரினால அங்கே சர்ச்சு தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஜார்ஜியாவை பொறுத்தவரை பில்டிங்ஸ் எல்லாம் திப்லிஷியில் ஹைட்டாக பார்க்க முடியலை. அர்மேனியாவில் எராவனில் நம்ம இருந்தது எராவனில் நிறைய ஹைட்டான பில்டிங்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. மலைகளுடைய ஷேப்
ஷேப்பெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, மலைகள்லாம் ஏதோ செதுக்குன மாதிரி வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மலைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி இருக்கணும், ஆனால் இங்கே இருந்த மலைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. செதுக்கி செதுக்கி செஞ்சுருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போது இது யாரும் க்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்களா, அந்த மாதிரி யாரும் செஞ்சுருந்துருப்பாங்களான்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது நிஜமாக அது ஒரிஜினல் அல்லாஹ்வுடைய படைப்பு அவ்வளோ அழகானதாக இருக்குன்றது சிந்திக்க வச்ச ஒரு இடம். சில மலைகளை பார்க்கும்போது அதிகமாக ஃப்ரூட்ஸ் விளையும் போது அதை பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க, அதில் நட்ஸு போட்டு ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. இது நல்லா இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டும் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேபிள் கார் ரைடு போயிருந்தோம். அப்போது என்னுடைய மொபைல் கீழே விழுந்துருச்சு. எனக்கு மொபைல் கீழே விழுந்ததே எனக்கு தெரியல. பின்னாடி வந்துட்டு இருந்த என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க அது மொபைலை கீழே போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. பட் லாஸ்ட்டாக லேண்ட் ஆகிறோடைய டைமில் நான் போய் கீழே போட்டதுனால அது என்னால் எடுக்க முடிஞ்சு, இல்லைனா எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ கீழே விழுந்தனால என்னுடைய மொபைல் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாமல் டெட் ஆகிடுச்சு. வந்து தான் அதை சரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 3 டேஸ்க்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் துபாய்க்கு கிளம்பியாச்சு. நாங்கள் ரிட்டன் வந்த ஃப்ளைட்டு ஏர் அரேபியா. ஏர் அரேபியாவில் அழகாக சொல்லி கொடுத்தாங்க, துஆ சொல்லி கொடுத்தாங்க. اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل. அதே மாதிரி எல்லாருடைய சீட்லேயுமே சேரிட்டிக்காக ஒரு கவர் வச்சுருந்தாங்க, தர்மத்துக்காக ஒரு கவர் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது தர்மம் செய்யணும் அப்படின்றது அந்த இடத்துல நினைவுபடுத்தினாங்கல்ல, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் அதில் ஒரு பங்கு வச்சேன். ரசுல்லா சொல்கிறாங்க, பேரிச்சம்பழத்தோட ஒரு துண்டையாவது கொடுத்து நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கங்கன்னு ரசுல்லா சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அப்போது நம்ம தர்மம் அப்படின்னு ஒரு விஷயம் யார் எங்கே கேட்டாலும் சரி, நம்ம எங்கே பார்த்தாலும் சரி, நம்ம தர்மத்துக்குன்னு ஒரு பங்கு சின்னதாக கொடுத்தாவது நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். அர்மேனியா டு துபாய் 3 hours தான் ட்ராவலிங். அந்த ட்ராவலிங் டைமும் ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் துபாய் வந்தும் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.